ஆண்டின் பொதுக்காலம் 11வது வாரம் திங்கட்கிழமை. நற்செய்தி பகுதி மத்தேயு பிரிவு 5 அருள்வாக்குகள் 38 தொடக்கம் 42 வரை. நன்மைக்காக தீமையை செய்வது பிசாசின் வேலை. நன்மைக்காக நன்மையை செய்வது மனித இயல்பு. தீமைக்கு நன்மையை செய்வது தெய்வீக குணம் என்று ஒரு ஸ்பானிய பழமொழி கூறுகிறது. நமது வாழ்வில் நாம் காயப்படுத்தப்படுகிறோம், தவறாக நடத்தப்படுகிறோம். எனவே அவர் ஏற்படுத்திய காயத்திற்கு நாம் காயப்படுத்துவதே வழி என்று தீர்மானிக்கிறோம். மன்னிக்கவே முடியாது என்று எண்ணி முடிவு செய்து நாம் பழி வாங்கினால் நாம் நமது வாழ்க்கையின் சுதந்திரத்தையும் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அனுபவிப்பதையும் இழந்து விடுவோம். நாம் அதிகமாக காயப்படுவது எப்போது என்றால், நம் உணர்வுகளையும் மனநிலையையும் புரிந்து கொள்ளும் விழிப்புணர்வு இல்லாததால்தான். இன்று பழிவாங்குதலை பற்றி பல திரைப்படங்கள் வருகின்றன. படம் எடுப்பவர்கள் தங்கள் பொருளாதார செழுமைக்காகவும், அதோடு இப்படிப்பட்ட திரைப்படங்கள் தான் மனிதர்களின் அடிப்படை உள்ளுணர்வை ஈர்க்கிறது என்று நினைக்கிறார்கள். எனவே அந்த படத்தை பார்ப்பவர்கள் பழிவாங்குதல் மட்டுமே இயற்கையானது, அதுதான் ஒரே வழி என்று நினைக்கிறார்கள். ஆனால் இயேசு இன்றைய நற்செய்தியில் அவ்வாறு செய்யக்கூடாது. காயப்பட்டவர்கள் பயணிக்கக்கூடிய மாற்று வழிகளும் உண்டு என்று இயேசு கூறுகிறார். பழிவாங்குதல் என்பது இயற்கைக்கு மாறானது, சட்டென்று தானாகவே தோன்றக்கூடியது, உணர்ச்சி வயப்பட்டது மற்றும் அது இயந்திரத்தனமானது. பழிவாங்குதல் இயற்கையானது என்றால் அது நம்மை அதிக மனிதத்தன்மை உள்ளவராக மாற்ற உதவ வேண்டும். பழிவாங்குதல் அடுத்தவரிடம் அன்புறவு கொள்ளவும் நாம் யார் என்பதற்கு எதிராகவும் செல்லுகிறது. அன்பை இயல்பாக கொண்டிருக்கும் கடவுளின் சாயலினால் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுள் அன்பாய் இருக்கிறார் என்று யோவான் தன்னுடைய முதல் கடிதத்தில் 4வது பிரிவில் 8வது வசனத்திலும் 16வது வசனத்திலும் சொல்லுகிறார். கடவுளின் பிள்ளைகளாக மனித மாண்போடு வாழ இயேசு நம்மை அழைக்கிறார். இயேசு சொல்வது வாழ்க்கையில் செயல்படுத்துவது எளிதான ஒன்று அல்ல, ஆனால் அதுதான் வாழ்க்கைக்கும் மகிழ்ச்சிக்கும் வழிவகுக்கும் ஒரே பாதை. அன்புடன் வாழ இயேசு கொடுக்கும் புதிய வாழ்வியல் வழிகாட்டும் முறை நீதியை அடிப்படையாக வைத்தது அல்ல, மாறாக கடவுளின் அருளாலும் அன்பாலும் செயலாக்கம் பெற வேண்டிய நடைமுறை. கிறிஸ்தவ வாழ்வில் பழிக்கு பழி தீர்ப்பதற்கு இடமே இல்லை என்று இயேசு தெளிவுபடுத்துகிறார். தீமைக்கு தீமை செய்வதை தவிர்க்க வேண்டும். நமக்கு தீமை செய்ய விரும்புவோரின் நன்மையை நாம் நாட வேண்டும். பொய்யாமொழி வள்ளுவர் கூறுகிறார், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். தீமை செய்தவனுக்கு நாம் கொடுக்கின்ற பதில் அவன் வெட்கமுற்று நாணி குறுகி போகும் அளவுக்கு அவனுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். கருத்து இன்னா செய்தவ கண்ணும் மறுத்தின்னா செய்யாமை மாசற்றார்கோள். சினம் கொண்டு சொல்லாலோ செயலாலோ ஒருவன் துன்பம் தரும்போது அந்த துன்பத்தை அவனுக்கு திரும்பச் செய்யாமல் தாங்கிக் கொள்வதே சிறந்த மனிதனின் கொள்கையாகும் என்று பொய்யாமொழி புலவர் கூறுகிறார். எனவே பழிவாங்குவதை விட மன்னிப்பு சிறந்தது. ஏனென்றால் மன்னிப்பு என்பது மனிதனின் மென்மையான இயல்பின் அடையாளம். ஆனால் பழிவாங்குவது என்பது காட்டுமிராண்டித்தனமான இயல்பின் அடையாளம். எனவே மனிதன் என்பவன் மிருகமும் ஆகலாம், மனிதன் என்பவன் தெய்வமும் ஆகலாம். ஆமேன்.